இந்த மாதிரி காடை கிரேவி சாப்பிட்ணுமா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கறி கடைக்கு போயிடுச்சு. அண்ணங்கிட்ட போய்ட்டு அண்ணன் 4 காடை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணன் அழகாக அதை உரிச்சு அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. உடனே நம்ம ஸ்டைலில் அடுப்பு பற்ற வச்சு நானும் பாரம்பரியத்துக்கு மாறிட்டேன்னு சொல்லிட்டு மண்வானல் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. அண்ணாச்சி பூ இது பட்டை லவங்க எல்லாத்தையும் போட்டு சின்ன சின்னதாக ஆனியனை வெட்டி போட்டு 2 பச்சை மிளகா போட்டுச்சு. பச்சை மிளகா போடணுன்னு கறி கடையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதனால் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. வெட்டி வச்ச தக்காளியும் கொட்டியாச்சு. உடனே அதுக்கப்புறம் நம்பிக்கிட்ட இருக்கிற எல்லா தூளையும் போட வேண்டியதான். ஆனால் நான் போட்ட தூள் கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா காரமாக செய்யணுன்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்கும்போது சும்மா கிரேவி சும்மா சூப்பராக இருந்தது. அதில் நம்ம காடையும் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிண்டி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது காடையோட. சரி எப்படா இதை சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணும்போது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உடனே அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சரி கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடணுன்னு நல்லா முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. அதை எடுத்து ஊற்றி ஒரு லெக் பீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.